இந்த வீக் வந்து நம்ம பார்க்கக்கூடியது ரிசர்ச் ஆப்டிடியூட். இது வந்து பார்ட் 1. ஸோ இந்த வீக் ஃபுல்லாவே உங்களுக்கு ரிசர்ச் ஆப்டிடியூட்ல உள்ள ரீசன் எம்சிக்யூஸ் வந்து நான் வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து எக்ஸாம்ஸ்க்கு வர்றதுக்கு அதிகமா சான்சஸ் இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிளாஸஸ் வந்து ஈவினிங் வந்து உங்களுக்கு நடக்குது. பேப்பர் 2 காமர்ஸ், பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட் நடக்குது, தென் பேப்பர் 1 நடக்குது. ஸோ செக்ஷன் வேணுங்கிறவங்க அதில் கலந்துக்கோங்க. ஓகே, பேமெண்ட் மோட் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் செக்ஷனும் வந்து 4 மந்த் வரும். தென் அடுத்த ஜூன் எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வேணுங்கிறவங்க நீங்கள் அதில் கலந்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, இது வந்து ஆல்ரெடி 2022லேயும் வந்திருக்கு, 23லேயும் வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த டைப்பை நான் எடுத்திருக்கேன். ஸோ கிவன் பிலோ ஆர் 2 ஸ்டேட்மெண்ட் 1 and 2 பிரிச்சிருக்காங்க. மிடில் ரேஞ்ச் தியரி ஆர் த ஃபோக்கஸ் ஆஃப் எம்பெரிக்கல் என்கொயரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மிடில் ரேஞ்ச் தியரி வந்து எதை பற்றி உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சயின்டிஃபிக்காக ரிலேட்டடாக உள்ளது. இப்போது எக்ஸாம்பிள் வந்து கன்சியூமர் பிஹேவியர், கன்சியூமர் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறாங்க ஒரு பொருளுக்கு. ஸோ அது வந்து விற்கவே இல்லைன்னா அதை என்ன பண்ணுவாங்க, திருப்பி ரிசர்ச் பண்ணி எதனால் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு திருப்பி என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணும்போது திருப்பி விற்கிது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, ஸோ எதை சயின்டிஃபிக் ரிசர்ச் அப்படின்றது கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது வந்து எம்பிரிக்கல்னால் பழைய எக்ஸ்பிரிமெண்டெல்லாம் பண்ணி தான் கண்டுபிடிப்பாங்க. சில விஷயங்களை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க, ஷோ பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அப்போ ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணி எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச்னால் ஒரு விஷயத்தை பார்த்து அப்சர்வ் பண்ணி தென் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஷோ பண்ணி இந்த மாதிரி காமிக்கக்கூடியது எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச். அப்போ மிடில் ரேஞ்ச் தியரி அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஜென்ரலாகவே அது எப்படி இருக்குமா, அதில் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இது இன்க்ரீஸிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜென்ரல் அப்ளிகேபிலிட்டி. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. 3 டைப்ஸ் ஆஃப் தியரிஸ் வந்து இதில் கொடுத்துருக்கு. நமக்கு கேட்டிருக்கிறது கிராண்ட் தியரியும் மிடில் ரேஞ்ச் தியரின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த மிடில் ரேஞ்ச் தியரி கிராண்ட் தியரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மிடில் ரேஞ்ச் தியரி அப்படின்றது எம்பிரிக்கல் என்கொயரின்றது, எம்பிரிக்கல்னால் எக்ஸ்பிரிமெண்டல். ஓகே, அப்போ எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச் தானே இது ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கன்சியூமர் பிஹேவியர் எக்ஸாம்பிள் வந்து கன்சியூமர் பிஹேவியரை வந்து எப்படி இருக்குதுன்னு கன்சியூமர்னால் யார், கஸ்டமர். ஸோ கஸ்டமருடைய பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்றத ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அதுதான் எம்பிரிக்கல் என்கொயரி. ஸ்டேட்மெண்ட் 2ல் அன்லைக் கிராண்ட் தியரி மிடில் ரேஞ்ச் தியரிஸ் ஃபங்க்ஷன் இன் எ ரெஸ்ட்ரிக்டட் டொமைன். அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் டொமைன்னா அதை கண்ட்ரோல் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு சயின்டிஃபிக்காக, நம்ம இப்போ எக்ஸாம்பிள் வந்து கொரோனாவுக்கு வந்து மெடிசின் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதை கண்டுபிடிச்ச பிறகு அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. சில நேரம் ஒர்க் ஆச்சு அப்படின்னா அதே கண்டினியூ பண்ணுவாங்க, ஒர்க் ஆகலைன்னா திருப்பியும் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணலாம், ரெஸ்ட்ரிக்டட்ன்றது சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது அடிஷ்னலாக ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டுபிடிச்சிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதான் ரெஸ்ட்ரிக்டட் டொமைன். அப்போ ரெண்டுமே உங்களுக்கு ட்ரூவான ஆப்ஷன்ஸ் தான், பார்த்துக்கோங்க. ஸோ தென் வந்து இதில் பார்த்திங்கன்னா இந்த தியரியில் வந்து மோர் அப்ஸ்ட்ராக்ட் எது இருக்கும், கிராண்ட் தியரியில் இருக்கும். லெஸ் அப்ஸ்ட்ராக்ட் வந்து ப்ராக்டிஸ் தியரியில் இருக்கும். ஸோ இது வந்து நியூ கான்செப்ட், இனிமேல் வரலாம். ஆல்ரெடி 2024 வந்து தான் தெரில, 2003 இது வரல. ஸோ இந்த கான்செப்டில் வரலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ட்ரூ தான். ஸோ அப்போது கிராண்ட் தியரி வந்து இதில் வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணலை. பட் நமக்கு வந்திருக்கிறது வந்து என்னென்னா மிடில் ரேஞ்ச் தியரியிலேருந்து ரொம்ப வந்திருக்கு. ஸோ அப்போ மிடில் ரேஞ்ச் தியரி அப்படின்றது இட்ஸ் சயின்டிஃபிக்கலி வந்து எதையோ ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய ரிசர்ச், அதனால் எம்பிரிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் டொமைனடாக இருக்கும், அதாவது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா அதை மாற்றி அமைச்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரெண்டுமே ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் தான். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா ரொம்ப நியூ அப்டேட் தான், இது நமக்கு திருப்பியும் கேட்கலாம். ஸோ அதனால் இந்த கண்டென்ட் பார்த்துருவோம் என்னென்னு. ஸோ கிவன் பிலோ ஆர் 2 ஸ்டேட்மெண்ட், 2 செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பிளைண்ட் ஸ்டடியை பற்றி சொல்லியிருக்காங்க. த பர்பஸ் ஆஃப் எ பிளைண்ட் ஸ்டடி இஸ் டு ப்ரிவெண்ட் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃப்ரம் ஃபிகரிங் அவுட் வாட்
த எக்ஸ்பிரிமெண்ட் வான்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பிளைண்ட் ஸ்டடி அப்படின்றது பிளைண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ரிசர்ச் தான் பிளைண்ட் ஸ்டடி. அதோடைய பர்பஸ் என்ன? பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து பாதுகாக்கிறதுக்கு தான். ஸோ அப்போது வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது, அவங்கள அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இப்போ இது வந்து என்னது ரைட்டான ஒன்று தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரூ தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் த எக்ஸ்பிரிமெண்டர்னால் யாருன்னா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறவர், ரிசர்ச்சர் தான் என்னது எக்ஸ்பிரிமெண்டர். பார்ட்டிசிபெண்ட்ஸ்னால் பங்கு பெற்றவங்க. இஸ் ஆல்வேஸ் பெனிஃபிஷியல் இன் சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச். சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்சஸ் எடுப்பாங்களா, வீடு வீடாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க, கவர்மெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வீடு வீடாக கணக்கெடுக்கிறது மக்களை. ஸோ இதுதான் சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச். அது வந்து மக்களுக்கு பெனிஃபிட் தர்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸ்பிரிமெண்டரும் பார்ட்டிசிபெண்ட்ஸும் 2 பேரும் இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுனால சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச் வந்து பெனிஃபிட் ஆகாது. ஓகே. ஸோ நம்ம இந்த கணக்கெடுக்கிறது இந்த மாதிரி பண்ணால் தான் இம்ப்ரூவ் ஆகும். அப்போது செகண்ட் ஒன் வந்து ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ட்ரூ, ரெண்டாவது ஒன்று வந்து ஃபால்ஸ். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின், when knowledge becomes replicable and verifiable it is then calledன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்ச்னாலே நமக்கு வந்து என்னது நாலேஜை கெயின் பண்ணிக்கிறதுக்காக தான் ரிசர்ச் வந்து பண்ணுறோம். அதில் நம்மளுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அகெயின் அண்ட் அகெயின். ஓகே. இதில் வந்து ரிப்ளிகேபிள் அண்ட் வெரிஃபையபிள்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சேஞ்ச் ஓவர் நமக்கு கொடுப்போம் இல்லையா, அதான் ரிப்ளிகேபிள். ஓகே. அண்ட் வெரிஃபையபிள் அப்படின்றது அதை செக் பண்ணுவோன்னு அர்த்தம். இப்போது ரிசர்ச்னாலே நமக்கு சயின்டிஃபிக் ரிசர்ச் தான். ஸோ சயின்டிஃபிக் ரிசர்ச் என்ன பண்ணும், நாலேஜை தரும், தென் வந்து திருப்பி ஏதாவது ஒரு மாறுதல்களை ஏற்படுத்தும். அதான் ரிப்ளிகேபிள் அண்ட் வெரிஃபையபிள்னு அர்த்தம். அப்போது சயின்ஸ் அப்படின்றது இதில் வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே. ஸோ அப்போ ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணி சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணி இன்னொரு சயின்டிஸ்ட் அதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் நமக்கு வந்து அது வந்து என்னாகும், வெரிஃபையபிள் ஆகும் ரிசல்ட்டு. ஸோ அப்போ ரிசல்ட்டை செக் பண்ணுவாங்க, அதான் வெரிஃபையபிள். அப்போ ரெப்ளிகேபிள் அண்ட் வெரிஃபையபிள் அப்படின்னு கேட்டிருக்குது. இட் இஸ் தென் கால்ட் என்னென்னா சயின்டிஃபிக் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து ரொம்ப ரிப்பீட்டட் கான்செப்ட், ஆனால் ரொம்ப சிம்பிளாக வந்திருக்கு. 2023 கொஸ்டின் தான் இது. ஸோ இன் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் ப்ரொவைடிங் எ பேசிஸ் ஃபார் மோர் ப்ரிசைஸ் எஸ்டிமேஷன் ஆஃப் த டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் அமாங் ஆர் பிட்வீன் கான்செப்ட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. இப்போ குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்றது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் சார்ட் போட்டு மேலு ஃபீமேல் இத்தனை பேர் 600 200 இந்த மாதிரி வந்து அதனுடைய நம்பர்ஸ் வேல்யூஸில் வந்திருக்கும். அதுதான் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். அந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சுடைய ரிலேஷன்ஷிப் வந்து கண்டுபிடிக்கும் போது எஸ்டிமேஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அந்த ஃபங்க்ஷனை அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். இப்போது நம்பர் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணாலே அது என்னது, மெஷர்மெண்ட் தான். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து ரைட்டான ஆன்சர். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்னால் நியூமெரிக்கல் ஃபார்மேட்டில் இருக்கும், அதாவது நம்பர் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அப்போ வந்து அது வந்து மெஷர்மெண்ட் அப்படின்னு வருது. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, கிவன் பிலோ ஆர் 2 ஸ்டேட்மெண்ட் 1 and 2ன்னு கொடுத்துருக்காங்க. த ரிசர்ச் கொஷின்ஸ் ஷுட் பி லிங்க்டு டு ஈச் அதர்னு கொடுத்துருக்காங்க. ரிசர்ச் கொஷின் அப்படின்றது என்ன ஆகணும் அப்படின்னா கம்பல்சரி வந்து லிங்க்ட் ஆகிருக்கணும். எதுக்கு, ரிசர்ச்சுக்கு. ஸோ ரிசர்ச் பண்ணுறோன்னா அதில் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸில் நமக்கு லிங்க் ஆகியிருந்தால் தான் ரிசர்ச் கொஷின்ஸ்க்கு வேல்யூவே. ஸோ இப்போ ஆப்ஜெக்டிவ்ஸை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரேம் பண்ணணும் பின்னாடி உள்ள குவெஸ்டின்ஸை. ஸோ அப்போ வந்து லிங்க் ஆகிருக்கான்னு கேட்டால் கம்பல்சரி இது வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட். ஓகே, இது ட்ரூ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2 வந்து என்ன கொடுத்துருக்குன்னா, த ரிசர்ச் கொஷின் ஷுட் பி எய்தர் ப்ராட் ஆர் நேரோவாக இருக்குமான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நான் கண்டென்ட் எடுத்திருக்கேன். இந்த ரிசர்ச் கொஷின் எப்படியெல்லாம் இருக்கணும்னா கிளியராக இருக்கணுமா, ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணுமா.
அப்புறம் நாட் டூ ப்ராடாகவும் இருக்கக்கூடாது, நாட் டூ நேரோவாகவும் இருக்கக்கூடாதான். தென் ஈஸியாக கூட இருக்கக்கூடாது, ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, டிஃபிகல்ட்டாகவும் இருக்கக்கூடாது ஆன்சர் பண்ணுற மாதிரி, ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ரிசர்ச்சபிளாக இருக்கணும்னா ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த கொஷின். அனலிட்டிக்கல் ரேதர் தென் டிஸ்கிரிப்டிவ். அனலிட்டிக்கல்னால் நியூமெரிக்கல் ஃபார்மேட்டில் டேபிள் ஷார்ட் போடுறது, டெஸ்கிரிப்டிவ்னா கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்றாப்ப அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உள்ளது தான் என்னது இதுதான் என்னதுன்னா உங்களுக்கு ரிசர்ச் கொஷின்ஸ் இப்படி தான் இருக்கணும். அப்போ அதில் என்ன கொடுத்துருக்கு, நாட் டூ ப்ராட் நாட் டூ நேரோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து என்னது ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஒன் வந்து ஃபால்ஸு. ஸோ அப்போது தேர்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே புது கான்செப்ட் தான், கொஞ்சம் இது ரிலேட்டடாகவே கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ